உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹalleluya. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேச சொன்ன சில வார்த்தைகளை, என்னோடு கர்த்தர் பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். ஹalleluya. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாத கூட்டம் மாத்திரமல்ல, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்த நன்மைகளை, ஏராளமான நன்மைகளுக்காய் ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளின் கூட்டம் இன்று அதிகம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்சிட மாட்டாரா? ரொம்ப நாளாக ஒரு நன்மை வராமல் இருக்கு பிரதர், ரொம்ப நாளாக ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கு பிரதர், ரொம்ப நாளாக ஒரு அதிசயம் நடக்காமல் இருக்கு பிரதர். பைபிளில் பார்க்குறோம், அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடந்துருது, அதிசயம் நடந்துருது. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தெய்வம்னு. அவர் பேரே அதிசயம் பார்க்கிறோம், அவர் பேரே அற்புதம் பார்க்கிறோம். அவரால் செய்ய முடியாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்று கூட இல்லைன்னு பார்க்கிறோம். அவரே சேலஞ்ச் பண்றாரு, என்னால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இருக்கான்னு அவரே சேலஞ்ச் பண்றாரு. அந்த காடே சேலஞ்ச் பண்றாரு. ஆனா அந்த கடவுளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கர்த்தாதி கர்த்தரை வணங்குகிறேன், அவரை பின்பற்றுகிறேன், பல வருஷமா அவரை தான் வணங்கிட்டு இருக்கிறேன், அவரை தான் மெய்யான தெய்வம்னு பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், நான் ஏங்குகிற ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது? ஏன் பிரதர் நடக்க மாட்டேங்குது? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நிறைய பேர் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பல உபவாசங்கள் என்ன, பல ஜெபங்கள் என்ன, நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பிரதர் எனக்கு வாழ்க்கையில் இது நடக்கல பிரதர், இது கிடைக்கல பிரதர், இப்படின்ற ப்ரேயர் ரெக்வஸ்ட் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்டில் இருக்கு பாருங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஆண்டவருக்காய் நன்மைகளை எதிர்பார்த்து வானத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகம் பாருங்க. விடிஞ்சா, நாளைக்கு விடிஞ்சா 2 ப்ரேயர் ரெக்வஸ்ட் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருது. நாளான்னைக்கு போனா இன்னும் 2 ப்ரேயர் ரெக்வஸ்ட் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போனால் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஒரு 10 சேர்ந்துருது. பழச மறந்துடுறோம், புதுசாக வந்திருக்கிற 10க்காக ஜெபம் பண்ணுறோம். திரும்ப அடுத்த வாரம் வருது, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்துடுது. அப்போ அதை பிடிச்சிக்கிறோம், பழச மறந்துடுறோம், திரும்ப புதுசோட ட்ராவல் பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது பிரதர், கிடைக்க மாட்டேங்குது பிரதர். ஆண்டவர் எனக்கு ஏன் லைஃப்பில் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா பிரதர்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போமா? யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. திராட்சரச குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. ஐயா எனக்கு இது இல்லை, ஆண்டவர் சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லை. ஐயா என் ஊழியத்துக்கு இது தேவை, இது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லை. ஐயா என் குடும்பத்தில் எனக்கு ஒரு தேவை, இது இல்லை, இது இல்லாம இருக்குதுயா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லை. இங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒன்று இல்லாம இருக்கிறதுனால அது உடனே அங்கே அது ஃபில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அங்கே இல்லை, சரி
அப்போ என்ன செய்யணும்? பிரதர் இது இல்லை, ஆண்டவரே இது இல்லை, நீங்கள் உடனே இதை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவசரப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறார் இல்லைப்பா, ஃபில் பண்ண மாட்டேன்னு சொல்லல அவரு, ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஆண்டவர், திராட்சை ரசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஆண்டவர், நான் இந்த அற்புதத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லலாம் ஆண்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, கதறி கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நன்மைக்காய் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் அதுக்கு என்னமோ சொல்கிறார், உங்களை பார்த்து என்கிட்ட சொல்ல சொன்னார். பிரியமானவர்களே, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேரத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கணும். ஏதோ ஒன்று இல்லை, உடனே எனக்கு அது வேணும்னு நம்ம அவசரப்பட முடியாது. இது இல்லை, எனக்கு இது தேவை பிரதர், அதனால ஆண்டவர் உடனே கிரியை செய்யணும். ஒரு இடத்துல ஒரு பொருள் இல்லாதனால அங்கே ஆண்டவர் உடனே வந்து ஃபில் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய அவசரத்திற்கு, நம்மளுடைய ஹரியில் ஒர்க் பண்ணுறவர் இல்லை பாருங்க ஆண்டவர். நம்மளுடைய அப்படியே அவசரத்தில் உடனே வந்து உடனே செய்யணும் இல்லை பாருங்க ஆண்டவர். என் லைஃப்பில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தராததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தெரியாது அதை நான் கேட்டது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஆசைப்பட்டு கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வேணாம்ப்பா அது உனக்கு வேணாம் அப்படின்ற. அவருக்கு தெரியும் எதை எப்படி கொடுக்கணும், அது எந்த மாதிரி கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். ஐயோ இது கேட்குறோமே, ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாருன்னா வெயிட் அண்ட் சீ. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பொறுத்திருந்து பார்க்க சொல்கிறார். பொறுத்திரு, காத்திரு, கர்த்தரையே நம்பி இருப்போம். கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது சரியான நேரத்தில் அழகாக நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதாங்க பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. அங்கே ஒன்று இல்லை என்பதற்காக அதை ஃபில் பண்ணுறது இல்லை பாருங்க. அங்கே ஒன்று இல்லை, அதனால் ஏதோ ஒன்று போட்டு ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் ஃபில் பண்ணுறது எப்படி திரும்ப இருக்கும், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும், எல்லாரும் பார்த்து அதிசயிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் அந்த மாதிரி தான் அந்த இடத்த ஃபில் பண்ணுவார். இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரதர், நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், ஆண்டவரே ஒரு திராட்சை ரசம் தீந்துருச்சு, எனக்கு திராட்சை ரசம் வேணும், எனக்கு திராட்சை ரசம் வேணும் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்திலேயோ ஊழியத்திலேயோ சபையிலையோ ஏதோ ஒன்றில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, திராட்சை ரசத்தை டைரெக்டாக தரல. அவர் என்ன பண்ணுறாருனா, எப்பா நீங்கள் என்ன செய்ய, தண்ணி எடுத்து ஜாடியில் நிரப்புங்க. ஹல்லேலூயா. அவருடைய பதில் எப்படி வருது? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்னன்னா, என்ன பிரதர், நான் திராட்சை ரசம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் ஜாடியில் போய் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு. இன்னும் புரியலையே பிரதர், ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, இந்த மாதிரி சொல்கிறாருன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்குறது திராட்சை ரசம், இவர் தண்ணி எடுத்து ஊற்ற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு வைக்காமல் நிற்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்குறதுல ஒரு காலம் இருக்கும், அடுத்த ஸ்டெப்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அடுத்தது ஆண்டவர் என்ன உங்ககிட்ட சொல்கிறான்றதை கேட்குறதுல நீங்கள் சென்சிட்டிவ் ஆகிடுங்க. இந்த அற்புதங்கள் ஏன் தெரியுமா நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருக்கிறோம், பதிலுக்கு அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு யாருக்கு நேரம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது நேரம் இல்லை. ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கேட்டது திராட்சை ரசம்,
ஆண்டவர் எடுக்க சொல்றது தண்ணீரை எடுப்பான்றாரு. எப்படியா தண்ணீர் திராட்சரசமா மாறும் நமக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கலாம். நம்ம புத்திக்கு எட்டாததா இருக்கலாம். கடவுள் நம்ம வாழ்க்கையில நீ போய் செய் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு குழப்பமா இருக்கலாம், அது ஒரு புதுசா இருக்கலாம். வேதத்தில் அப்படிதான் இருக்குது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே புத்திக்கு எட்டாத காரியங்களா தான் இருக்குது. ஆண்டவர் அப்படிதான் பேசுறாரு. பிரியமானவர்களே, நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. இதுதான் சாட்சி. ஆண்டவர் நீங்க கேட்கிற ஜெபத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாரு, உங்க இருதயத்தில் பேசுவார், இந்த வேதத்தின் மூலமா பேசுவாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை தட்டி கழிச்சிட்டு போயிடாதீங்க. இது நான் கேட்டது இது, ஆண்டவர் இதை சொல்றாருன்னு தட்டி கழிச்சிட்டு போயிடாதீங்க. அவர் தண்ணியை எடுத்து சாடிகளில் ஊத்துப்பானா ஊத்தணும். நம்ம இவர் சொல்லுவார் பாருங்க, நாகமான் நீ வந்து என்னை தொட்டு என் காயங்களை தொட்டு நீ சுகமாக்குவ நினைச்ச, என்ன போய் யோர்தானில் குளிக்க சொல்லிட்டியே அப்படின்னு கோபம் மூண்டு போனாரு பாருங்க. அந்த மாதிரி அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இப்படி நடக்கும் நம்மளா ஒரு கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாருன்னு நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, அவர் அற்புதம் செய்கிறவர் தான், அதிசயம் செய்கிறவர் தான். ஆனால் உங்களுடைய கற்பனைகளின்படி அல்ல, நீங்கள் போடுகிற மாம்ச திட்டங்களின்படி அல்ல. கர்த்தர் அது ரொம்ப சாதாரணமானது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் மகா பெரிய காரியங்கள், மகா பெரிய அற்புத அடையாளங்களோடு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசிக்க ஆசைப்படுகிறார். எல்லாரும் பார்த்து வியக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கை இருக்க ஆசைப்படுகிறார். எல்லாரும் பார்த்து, எப்பா இவ்வளவு டேஸ்டா இருக்கே உன் லைஃப், இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லப்பா, இது வரைக்கும் உன் வாழ்க்கை நீ வாழ்ற வாழ்க்கை மாதிரி இந்த உலகத்தில் எவனும் வாழலப்பா அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கருணை இல்லையா, கிருபை இல்லையா, கண்ணு இல்லையான்றோம். பிரியமானவர்களே, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லாரும் பாராட்டுகிற மாதிரி ஒரு பெரிய அற்புதங்களை செய்யத்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். நம்மளே பேசி பேசி நிறைய சொன்னது போதும். அவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன? அதான் மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அற்புதங்களை பார்க்கணுமா? நம்ம லைஃப்பில் அதிசயங்களை பார்க்கணுமா? ஒரே ஒரு காரியம்தான், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்வோம். அல்லேலூயா. அந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதின்படி செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதின்படி செய்வோம். ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொன்னா பேசணும், அவ்வளோதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ செய்வோம். காலை தூக்கி யோர்தான் நதியில வைப்பா, உன் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் நதி நிற்கும்பான்னு சொன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். அல்லேலூயா. யோர்தானில் போய் ஒரு 7 முறை நல்லா மூழ்கி எழுந்திருப்பா அப்படின்னாரு. அவர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறதோ அதை செய்வோம். அல்லேலூயா. அவ்வளோதான் பாருங்க, வெரி சிம்பிள். திராட்சை இங்கே ஜனங்க யாரும் அவங்கக்கிட்ட போயிட்டு தண்ணீரை நீங்கள் திராட்சரசமாக மாற்றுங்கன்னு வேண்டுகல, எங்களுக்கு திராட்சரசம் வேணும் என்று எதிர்பார்த்தார்கள். அவங்களுக்கு தேவை திராட்சரசம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, உன்கிட்ட என்னப்பா இருக்குது, உன்கிட்ட தண்ணீர் இருக்குதா, அந்த தண்ணீரை நான் திராட்சரசமாக மாற்றிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குதுப்பா? 5 அப்பம் 2 மீனுங்க, அதை கொண்டு வாங்கப்பா, நான் 5000 பேருக்கு மேலான ஜனங்களை அதை வைத்து போஷித்து விடுகிறேன். அல்லேலூயா. எலியா, வானத்திலே என்ன தெரிகிறது ஐயா? ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரிகிறது ஐயா. அது போதும்பா பெருமலைக்கு. அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நீ நம்ப
நம்பிடு, விசுவாசித்து விடு, அது ஒரு பெரும் மலையை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. விதவை வீட்டில் ஐயா கொஞ்சோண்டு மாவு எண்ணெய் இருக்குதுயா, அது போதும்பா, உன் பஞ்ச காலத்தை அதிசயமாகவும் அற்புதமாகவும் நான் உன்னை போஷிப்பதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இல்லை இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் இல்லை, நான் இதை கேட்கல ஆண்டவரே. நான் கேட்டது என்ன ஆண்டவரே? உள்ளங்கை அளவு மேகமா நான் கேட்டேன். நீங்கள் உள்ளங்கை அளவு மேகத்தை காட்டுறீங்க. நல்லா கரு கருன்னு ஒரு பெரிய மேகத்தை காட்டுங்க. அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எலியாவுக்கு சொன்னார், எஞ்சி ஓடு, ரதத்தை பூட்டிக்கிட்டு ஓடு. அவர் சொல்கிற ராஜாவை சொல்கிறாரு, ஆகாப் உன் ரதத்தை பூட்டி கொண்டு ஓடு, மழை வரப்போகுதுன்னாரு. அதுதான் அந்த வார்த்தையின்படி அந்த உள்ளங்கை அளவு மேகம் மழை பொழிந்தது. உள்ளங்கை அளவு மேகம். சில பேர் லைஃப்லலாம் நல்லா கண்ணங்கருன்னு மேக கூட்டம் வந்து நிற்கிதுங்க. கரு கரு கருன்னு சும்மா அடித்து மழை துவம்சம் பண்ணுற மாதிரி அவங்க லைஃப் முழுவதும் வானத்தில் மேகம் சூழ்ந்து நிற்கிது. அப்படி இருந்தால் கூட நம்மளாம் எப்படி, இந்த ஆண்டவர் மழை வருமா வராதா, இவ்வளோ பெரிய மேகம்லாம் வந்திருக்கே, அதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காற்றடிச்சு கலைஞ்சி போயிடுச்சுன்னு வாங்க பாருங்கள். நல்ல மேகம் வர மாதிரி இருந்துச்சு பிரதர், நல்ல பெரிய மழை வரும்னு நினச்சி பார்த்தோம், திடீர்னு ஒரு காற்று அடிச்சுது, எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு, மழையே வரல அப்படின்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா கண்ணங்கரேன்னு கருகருகருன்னு எலியாக்காவது உள்ளங்கை அளவு மேகம், இந்த அளவுக்கு மேகம் யாரும் பார்த்ததுலன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்தே அவர் நம்பிட்டார். நம்ம லைஃப் நல்லா கருகருகரு கருத்து பெரிய மேக கூட்டமே வந்து நிற்கிது, நம்ம வானம் ஃபுல்லாக நிற்கிது. நம்ம அவிசுவாச காற்று என்ன பண்ணிச்சு தெரியுமா, அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். அஞ்சப்போ 2 மீன் தாங்க இருக்குது, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இதை வச்சு எப்படி ஆண்டவரை போஷிக்க முடியும், நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம், அதை நம்மளே சாப்பிட்டுட்டோம். கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய், இது எனக்கு என் பிள்ளைக்குமே பத்தாது, இதை வந்து தீர்க்கதரிசிக்கு கொடுக்கணுமா, நான் என் பிள்ளை நாங்கள் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நாம்ளே சாப்பிட்டுட்டோம். அற்புதங்களின் விதைகளை நாம் அழித்து விட்டோம். அதிசயங்களின் விதைகளை நாம் அழித்து விட்டோம். ஆண்டவர் காட்டின சொன்ன வார்த்தைகளை நாம் மதிக்கலை, நம்ம விசுவாசிக்கலை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு. பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே அற்புதம் எங்க, அதிசயம் எங்க. இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போமே, ஆண்டவர் இடத்துல நம்மளை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களையும் எண்ணி யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு எல்லா வழிவாசலை திறந்து வச்சுட்டு எல்லா கதவையும் நம்மளே அடித்து மூடிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கதவை திறங்க, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே கதவை திறக்கலைன்னா என்ன நினைப்பார், ஏப்பா கதவை திறக்கிற கீயை தான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீ கீயும் தொலைச்சிட்ட, கதவையும் லாக் பண்ணிட்ட, கீயும் தொலைச்சிட்ட, வந்து திரும்ப வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. பிரியமான காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் மூலமாக விஷயங்கள் மூலமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. ஆண்டவர் இங்கே பாருங்கள், அந்த அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஜாடியில் இருக்கிற தண்ணீர், அது ஜாடியில் இருக்கும் வரை அது தண்ணீர் தான். எப்பொழுது உன் விசுவாசத்தினாலே நீ அதை மொண்டு கொள்கிறாயோ அது அப்போது திராட்சை ரசமாக மாறிவிடும். அல்லேலூயா. தண்ணீரை நிரப்பிட்டாங்க, ஜாடி ஃபுல்லாக தண்ணீர். நிரப்பனவனுக்கு நல்லா தெரியும் உள்ள தண்ணி தான் இருக்குன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் இப்பொழுது மொண்டு அல்லேலூயா பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள். அல்லேலூயா. இப்போ மொல்லையா அப்படின்றாரு. அப்போ சொன்னார்ல, என் வேலை வரவில்லை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ என்னமா சொல்றாரு, இப்போ வந்துருச்சு, இப்போ மொல்லு. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி போய் மொண்டிங்க, தண்ணி தான் வருது.
பிரதர் மொண்டம் பிரதர், தண்ணி தான் வருது பிரதர், ஜாடியில் தண்ணி தான் பிரதர் இருக்கு, போய் மொண்டு பார்க்குறோம் பிரதர், தண்ணி தான் பிரதர் இருக்குன்றீங்களா? அவர் எப்போ சொல்கிறாரோ அவர் வேலையில் மொண்டு பாருங்க, திராட்சை ரசம் வரும். அல்லேலூயா. நம்ம அவசரத்துக்கு நமக்கு இல்லைன்னு சொல்கிறதுனால, பிரதர் எனக்கு ஒரு வீடு இல்லை பிரதர் எனக்கு ஒரு கார் இல்லை பிரதர், அது உடனே ஆண்டவர் தருவாரா? பிரதர் அண்ட் சிஸ்டர், இல்லை என்பதற்காக ஆண்டவருக்கு எதையும் கொடுக்கிறது இல்லை. உன் தேவை அதற்கு எப்பொழுது வருகிறதோ அந்த நேரம் அவர் வேலை உனக்கு எப்போ எது தேவைன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு எது எப்போ தேவைன்னு நல்லா தெரியும். அவர் சொல்றாரு இப்போ முள்ளு அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நேரத்துக்காகவும் வேலைக்காகவும் காத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இதுதான் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தைக்கு இதுதான். அவருடைய வேலை வரும்போது அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ மொழியா, நான் அப்போ சொன்னேன் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னேன், இப்போ நம்ம சொல்றாரு இப்போ மொண்டு பாரு, என் வேலை வந்துருச்சு, இந்த டைம் வந்துருச்சு, இப்போ மொண்டு பாருன்றார். இப்போ மொல்றாங்க, தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. அல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் தண்ணீரை மொண்ட, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க மொள்ளும் போது தண்ணீர் தான், ஜாடியில் இருந்தது தண்ணி தான், அதை மொண்டு எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தையின்படியே தண்ணீரை மொள்ளும் போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் மாறும். கர்த்தருடைய வேலை, அந்த வேலையில் வருகிற கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை வருகிற உங்கள் விசுவாசத்தின் கிரியையில் நீங்கள் காட்டும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். அவர் டைம்குள்ளே வந்துருங்க, கர்த்தருடைய நேரத்துக்குள்ளே வந்துருங்க, உங்களுடைய தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். ஆண்டவரே, உங்கள் வேலையில் உங்கள் நேரத்தில் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னீங்க. எஸ் லார்ட். ஆண்டவரே, உங்கள் நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் நல்லதுகள் நடக்கட்டும். நாங்கள் ஆசைப்படுறோம், நாங்கள் கேட்குறோம், எதையும் சீக்கிரம் கொடுத்துடாதீங்க. எது எங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரே, சரியான நேரத்தில் நீர் கொடுக்கிற தெய்வம், சரியான வேலையில் நீர் கொடுக்கிற தெய்வம். யோசேப்போட லைஃப்பில் நிறைய வெயிட்டிங் பீரியட்ஸ் இருந்துச்சு, ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் ராஜாவுக்கு அடுத்த பதவியில் அவனை உயர்த்தினீங்க. தாவீது காடுகளில் தெரிந்த நாட்கள் வருடங்கள் இருந்தது, ஆனால் சரியான நேரத்தில் வேலையில் அவனை நீங்கள் ராஜாவாக உயர்த்தினீங்க. அதே மாதிரி தான் வேதத்தில் நாங்கள் பார்க்கிற எல்லா தேவ மனிதர்களும் சாட்சியும் நாங்கள் பார்க்குறோம். நீர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சரியான நேரத்தில் கரெக்டான டைமில் உங்கள் வேலையில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்தீங்க. ஏசப்பா, உங்களுக்கு பிரியமானவங்க வாழ்க்கையிலையும் எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் நேரத்தில் செய்கிறதுக்கு அங்கே விட்டு கொடுக்குறோம். நாங்கள் எதுக்கு அவசரப்பட மாட்டோம், எதுக்கு நாங்கள் குதிக்க மாட்டோம், எதுக்கு ஹரி பண்ண மாட்டோம். உங்கள் வேலையில் நடக்கட்டும். நாங்கள் உங்கள் சமூகத்தில், உங்கள் பிரசனத்தில், உங்கள் வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருப்போம். அதை நாங்கள் அனுபவிப்போம். உங்களோடு உள்ள உறவில் நாங்கள் நிலைத்திருப்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் நோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, ரிவைவல் நைட் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரை நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலிலும் ஜாய் டிவியிலும் டெலிகாஸ்ட் ஆகிறது. அது போலவே வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் ரிவைவல் வொர்ஷிப் டெலிகாஸ்ட் ஆகுது. ஜாய் டிவியில் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை ரிவைவல் வொர்ஷிப் டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, நீங்களும் பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ.